நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்து முடிஞ்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இப்ப வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காங்க. அதாவது வேர்ல்டு கப் மேட்சஸ்னாலே அவங்க சோக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு தருணங்கள்ல அவங்களோட ஆட்டம்ன்றது இருந்திருக்கு. இதே ஆஸ்திரேலியா கிட்ட 1999 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல லான்ஸ் க்ளோஸ்னர் இருப்பாரு. அந்த டைம் ரன் அவுட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக் கொடுத்திருப்பாரு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு. ஸோ அப்போ ரொம்ப அவங்க ஒரு நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க. அந்த 1999 வேர்ல்டு கப்பில் அவங்க வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சோக் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான தருணங்கள், அதே மாதிரி 2002 அதில் சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா கூட வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்வேறு தருணங்களில் செமிஃபைனல், முக்கியமாக செமிஃபைனல் வரைக்கும் தோற்றுருவாங்க. ஃபைனலுக்கு போக மாட்டாங்க. 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஃபைனலுக்கு வந்தாங்க. அதில் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த அற்புதமான கேட்ச்னால அந்த மேட்ச்லையும் வின் பண்ணல. இப்போ 2025 WTC ஃபைனல் அதுக்கு செலக்ட் ஆனாங்க. எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கா சோக் பண்ணிடுவாங்க, ஃபைனல்னாலே அவங்க சோக் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ராசி கிடையாது அப்படின்ற மாதிரி பல்வேறு தருணங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லா டைமுமே அவங்க தோத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரே ஒரு டைம் ஜெயிச்சிருக்காங்க. 1998 சாம்பியன்ஸ் டிராஃபின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக 2000 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லா நாடுகளும் கலந்துக்கிற ஒரு கப்பா 1998 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு சீரீஸ் இதையும் அவங்க வின் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஒரு குறைன்றது ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்தது. சவுத் ஆப்பிரிக்காவில் கிரேட் பிளேயர்ஸ் நிறைய இருந்திருக்காங்க. அப்புறம் கிப்ஸ், கேரட் கிறிஸ்டன், ஜாண்டி ரோட்ஸ், மார்க் பவுச்சர், செக்கர்ஸ் காலிஸ், அப்புறம் ஏபி டிவிலியர்ஸ், ஃபேஃப் டு பிளெசிஸ், டேல் ஸ்டெயின், மகன் நிட்னி, ஷான் பொல்லாக், அப்புறம் ஆல்பி மோர்க்கல், மோர்னே மோர்க்கல், மார்க் பவுச்சர், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் சொல்லலாம். முக்கியமாக ஹான்சி குரோனே, அவர் சூதாட்டத்தினால தடை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டாரு அவர். இப்படி பல்வேறு விதமான நல்ல பிளேயர்ஸ், பக்கத்திலே கிரேட் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா அணியில இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க நாளையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்க முடியல. இப்போ நீங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமை பார்த்தீங்கன்னா ஓரளவு பெஸ்ட் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா பெருசா கிடையாது. இப்போ ரபாடா மட்டும்தான் ஒரு பெஸ்டான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே ஒரு ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான். ஒரு மேட்ச் வின்னர், மிகப்பெரிய மேட்ச் வின்னர் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இருக்கிற அணியில கிடையாது. ஆனாலும் இவங்க எப்படி வின் பண்ணாங்க? நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையை தான் அவங்களை வின் பண்ண வச்சுச்சு. நம்பிக்கையோட முக்கியமா சமூக நீதி அதுதான் வின் பண்ண வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா தென்னாப்பிரிக்கா அணியில கருப்பு இனத்தவர்களோட அவங்களோட பங்களிப்புன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏர்லியர் 2000 எனக்கு தெரிஞ்சு மகாய் நிட்னி மட்டும்தான் அந்த கருப்பு இன வீரரா ஒரு பெரிய பிளேயரா இருந்தாரு. மற்றபடி எல்லாருமே வெள்ளை இனத்தவராக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அதுல ஒரு இடஒதுக்கீடு வந்தது. இடஒதுக்கீடு வந்துதான் இப்போ டெம்பா பவுமா, அப்புறம் லிங்கி இங்கிடி, ரபாடா, இந்த மாதிரியான பல்வேறு பிளேயர்ஸ் இப்போ விளையாடுறாங்க. ஸோ ஸோ ஈக்குவலாக ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஓடிஐ டீம்ஸ், டெஸ்ட் டீம், T20 டீம், இது எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கருப்பு இனத்தவருக்கும் இருக்கணும், வெள்ளை இனத்தவருக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ரொட்டேஷன் பேசிஸ்ல தான் கருப்பு இனத்தவர் கேப்டனா டெம்பா பவுமா இருக்கிறார். ஸோ டெம்பா பவுமா மேல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள். அவர் சரியா அணியை வழி நடத்துறது கிடையாது, சரியா அவர் செயல்படுறது கிடையாது, ஈஸியா அவுட் ஆயிடுறாரு, ஒரு இடஒதுக்கீடுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் அணியில நீடிக்கிறாரு, இல்லைன்னா அவரையெல்லாம் நேரம் எப்போது தூக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான வசப்புகள் அவரை பார்க்காதது கிடையாது. மேட்சுக்கு நடுவில் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உருவத்தை வச்சு அவருக்கு பவுன்சர் ஆட தெரியாது, இந்த மாதிரி பல்வேறு விதமா அவரை குறை சொல்லாத நாட்களே கிடையாது. இந்த டைம் அதெல்லாம் மாத்தி நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருந்தாரு. அதன்படி அவங்க வென்று காட்டியிருக்காங்க. அவர் டெஸ்ட் கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு டெஸ்ட்லயுமே தோற்காம 10 டெஸ்ட்ல வின் பண்ணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க சொல்லலாம் இது முக்கியமான பெரிய டீமோட அவங்க விளையாடல, ஸோ இந்த WTC ஷெட்யூல்ன்றது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ரூல்ஸ் இஸ் ஏ ரூல்ஸ். ICC தான் அந்த ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி தான் அவங்க கரெக்டாக தான் விளையாண்டு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ மற்ற அணிகள்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, அதனால அவங்களால ஃபைனல் வர முடியல. இதுல ஒரு அணியை உயர்த்தியும் ஒரு அணியை தாழ்த்தியும் சொல்றதுன்றது அது ஒரு ஆற்றாமை தான்
அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து இடஒதுக்கீடுனால வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இடஒதுக்கீடுனால வந்த பிளேயர்ஸ் தான் இப்ப லுங்கிங்கிடி, அவர் இடஒதுக்கீடு வந்தவர் தான். ஸோ கருப்பு இனத்தவர். அதே போல வந்து ரபாடா, அவர் ரொம்ப நாளா இருக்கிறாரு. அப்புறம் பௌமா. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாண்டுருக்காங்க. அதுக்காக வெள்ளை இனத்தவர்லாம் நல்லா விளையாடல அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. வெள்ளை இனத்திலையும் பல்வேறு விதமான வீரர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மார்க்ரம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, மார்க்கோ யான்சன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ரியான் ரிக்கல்டன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா ரியான் ரிக்கல்டன் ஓரளவு சிறந்த டெஸ்ட் வீரரா இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல, WTC சீரீஸ்ல அவர் வந்து ஒரு சிறந்த வீரரா பரிணமிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ இடஒதுக்கீடுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இப்ப வந்து பார்க்கப்படுது. இது உலக நாடுகள் எல்லாத்தையுமே உற்று நோக்க வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை எல்லா நாடுகளையும் கொண்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்தியாவிலாம் விளையாட்டுத்துறையில இடஒதுக்கீடு கிடையாது, ஒன்லி திறமையை வச்சுதான் அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இடஒதுக்கீடு வந்து அதை பேஸ் பண்ணி எடுத்ததுனால இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி, அதுவும் பிரைம் ஆஸ்திரேலியாவை, இப்போ வந்து ஆஸ்திரேலியா தான் பிரைம் டீம்னு சொல்லலாம் வேர்ல்டுலேயே, அதுவும் டெஸ்ட்ல, எஸ்பெஷலி டெஸ்ட்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரைம் டீமை அதுவும் இங்கிலாந்துல லண்டன் மாதிரி ஒரு பிச்சில் வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஃபாஸ்ட் பவுலிங் எப்பவுமே நல்லா இருக்கும். இருந்தாலும் ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ல டாமினேஷனா இருக்கும். எஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு நிறைய இந்த ஆஷஸ் சீரீஸ்லாம் விளையாண்டதுனால இங்கிலாந்தோட கண்டிஷன் வந்து நல்லாவே தெரியும். அதனால அவங்க வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச ப்ரெடிக்ஷன்லாம் வந்து மேக்ஸிமம் 70-30 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 70% ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க, 30% தான் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய ப்ரெடிக்ஷன் வந்தது. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சு எங்கனால வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்கா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து ஆஸ்திரேலியா 73-7 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து கம்பேக் கொடுத்து மிட்சல் ஸ்டார்க் ஒரு 50 அடிச்சு 200+ ரன்ஸ் அடிக்க வச்சாரு. ஸோ அதன் மூலமா வந்துட்டு எப்பவுமே வந்து அவங்க இந்த மாதிரி கம்பேக்ட்லாம் வந்து ஒரு பேர் போனவங்க. அப்படித்தான் வந்து ஆப்கானிஸ்தான் கூட மேக்ஸ்வெல் வந்து ஒரு, அதாவது அடிபட்ட காலோட நின்று 200 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு. அப்படி மட்டும் அவர் வந்து வின் பண்ணல அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபைனல்ல வேற டீம் வந்திருக்கும், இந்தியா கூட வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேர்ல்டு கப் ஃபைனல்னாலே ஒரு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அணினா ஆஸ்திரேலியன் அணி சொல்லலாம். அந்த மாதிரியான மென்டலி ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்க வந்து ஒரு டாக்டிக்கலாக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விதமான அதாவது வித்தியாசமான முயற்சிகளையும் அவங்க கையாளுவாங்க ஃபைனல்ல. இது எல்லாத்தையுமே ஒட்டாச்சு ஒரு ஆவரேஜ் கேப்டனா பார்க்கப்பட்ட டெம்பா பவுமா வந்து இப்போ உலகையே வியப்பில் ஆழ்த்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மூலமா வந்துட்டு இடஒதுக்கீடு வந்து ஒரு நல்ல பலனை தந்திருக்கு அப்படின்றது நமக்கு கண் கூட தெரியுது. இதே மாதிரியான இடஒதுக்கீடு வந்து இந்தியாவோட கிரிக்கெட் அணியிலையும் வந்து இருந்தா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வீரர்கள் உருவாகுவாங்க. எஸ்பெஷலி வந்து ரொம்ப பின்தங்கிய வீரர்கள் வந்து நிறைய கிரிக்கெட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான இடஒதுக்கீடுன்றது ஒரு மிகப்பெரிய பலனை தரும். அதுதான் ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலங்களோட அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் இருக்கும். ஸோ அதுவும் வந்து இதுல முக்கியமானது. முக்கியமா வந்து இப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து மும்பையோட டாமினேஷன், மும்பை வீரர்கள் மட்டும்தான் நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஒரு காலத்துல இல்லை, தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு மும்பையோட டாமினேஷன். மேக்ஸிமம் கேப்டன், இந்தியாவோட கேப்டனா யாரு அதிகமா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா மும்பையோட வீரர்கள் தான் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ அப்படி கேப்டனா இல்லை அப்படின்னாலும் முக்கியமான வீரர்கள்லாம் மும்பை வீரர்கள் தான் இருப்பாங்க. அதிகமான வீரர்களும் மும்பை அணியிலேருந்து தான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சரியான வழிமுறையை காட்டணும் அப்படின்னா இந்த சமூக நீதி ரீதியிலான இடஒதுக்கீடு அதை இந்திய அணியிலையும் கொண்டு வந்தா இந்திய அணி வந்து இன்னும் சிறப்பா வந்து பரிணமிக்கலாம். இன்னும் மிகப்பெரிய அளவுல உலகம் முழுக்க வந்து ஜெயிச்சு நாம வந்து ஆஸ்திரேலியன் டீமை விட இன்னும் ஒரு பெட்டரான டீம் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான வீரர்கள் இந்தியாவில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்து வேர்ல்டு லெவலில் அவங்கள கொண்டு வரணும். இப்போ ஐபிஎல் வந்து ஓரளவு அதை செஞ்சுட்டு இருக்கு. ஐபிஎல் வந்ததுனால தான் இப்போ வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப அப்படியே வந்து எலாபரேட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நிறைய உள்ளூர் வீரர்கள் எல்லாம் வந்து அந்த ஒரு உள்ளூர் கிரிக்கெட் லீக்ல அங்கே போயிட்டு ஸ்கவுட் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பின்தங்கிய வீரர்களுக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா ஐபிஎல் இருக்கு. அதே போல ஓடிஐ, T20, டெஸ்ட் இந்த மாதிரியான எல்லா ஃபார்மேட்ஸுக்கும் பின்தங்கிய வீரர்கள் இவங்க எல்லாத்தையுமே எடுக்கணும்னா எல்லாத்துக்குமே வந்து ஐபிஎல் வந்து உதவாது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தா அது வந்து முக்கியமா வந்து எல்லா மாநிலத்தோட ரெப்ரசன்டேஷனும் இருக்கும், எல்லா விதமான வகுப்பினர்கிட்டையும் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஏன்னா கிரிக்கெட்ல அவங்களுக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களோட பிளேயர்ஸ் தான் வந்து நிறைய வர்றாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஏன்னா
தமிழ்நாட்டுல ஜீவான ஒரு படம் எடுக்கப்பட்டது. அதுல கூட இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் வந்து தமிழ்நாட்டு டீம்ல அதிகமா ரெப்ரசன்டேஷன் பண்ணப்பட்டதா வந்து ஒரு செய்தி இருக்கு. அது தவறு கிடையாது, உண்மையும் கூட. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு விளையாண்ட பிளேயர்கள்ல நடராஜன் மட்டும்தான் வந்து பிற வகுப்பை சேர்ந்தவர். மற்றவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான அந்த ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவங்களா தான் நிறைய இருக்காங்க. இவர் மட்டும்தான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், மோஸ்ட் பேக்வேர்டு இந்த மாதிரியான ஒரு கிளாஸ்ல வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து டாமினேஷன் இல்லாம கரெக்டான ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னா விளையாட்டுலையும் வந்து இடஒதுக்கீடு வரணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தா இப்போ வந்து பகிரப்படுது. ஸோ இதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து லைக் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.